மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் அனைவரும் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? பாடுவீங்க, நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாம் பாடலாம். ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக் கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக் கொள்ளு. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வசனத்தின் வெளிச்சங்களை கர்த்தர் எங்களுக்கு விளங்க காட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பிரயாசத்திற்கும், இந்த உலகத்துல படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அப்போ ஏசப்பா நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு. பாருங்க, இந்த நாள்ல ஜெபத்திற்கு என்ன பலன் உண்டு, ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவன் நமக்கு என்ன பலனை கொடுக்கிறார் என்ற வார்த்தையை தான் நாம் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க படிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஜெபம் பண்ணுகிற ஒரு தாயினுடைய காரியத்தை தான் நாம் இந்த நாள்ல பார்க்கிறோம். ஜெபம் பண்ணுகிற ஒரு மகள் எப்படி ஜெபம் பண்ணினா, ஒரு ஜெபத்தில் அநேக வகைகள் இருக்கிறது. ஜெபம் மிகவும் மேன்மையானது. ஜெபத்திற்கு சிறந்த பலன் உண்டு. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பலன் தருகிறவர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வேத வசனத்தில் நாம் படிப்போமே ஆனால், ஜெபத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய தகப்பன். ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல ஒரு ஏழையாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம இறங்கி வருகிறார். எங்கே நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று இயேசுவா சொல்லி இருக்கிறார். பாருங்க, அப்ப இந்த ஜெபத்துல ஒரு தாய் பிரயாசப்படுறாங்க. அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்க பாருங்க, தேவனுடைய ஆலயத்துல போய் அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த அம்மாவுக்கு எல்கானா என்ற ஒரு கணவர் உண்டு. பிள்ளைகள் இல்லாததுனால மிகவும் மனம் கசந்த ஒரு வாழ்க்கை. இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு குழந்தை இல்லாத ஒரு வேதனை. இந்த வேதனைனால இவங்க என்ன தீர்மானிச்சாங்க, ஐயோ எனக்கு பாரம் தாங்க முடியல, ஏசப்பா சமூகத்துல நான் போய் ஆலயத்துல போய் அழுது ஜெபம் பண்ணுவேன். இப்ப கூட பாருங்க, நிறைய சூழ்நிலைகள்ல பாரம் நம்மளை அழுத்தும் போது ஆண்டவர் கூட சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஏசப்பா சமூகத்துலதான் பாருங்க நம்ம பாரத்தை இறக்கி வைக்கணும். ஒருவேளை நமக்கு அறிமுகமானவங்கிட்டையோ நம்முடைய தெரிந்தவர்கள்ட்டையோ நம்ம பாரங்களை பகிர்ந்து கொள்வோமானால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மகிட்ட பேசினா கூட நம்ம பாரத்தை அவங்களால இறக்க முடியாது. அதனால இருதயத்தின் வேதனைகளை நீக்கணும்னா அது ஏசப்பாவால மாத்திரம்தான் முடியும்னு இந்த அருமையான தாயார் புரிந்து வச்சிருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, ஆலயத்துல போய் மனம் கசந்து மிகவும்
அழுது ஜெபம் பண்ணாங்க. இந்த வார்த்தையில மிகவும் அழுது ஜெபித்தார்கள். இந்த வார்த்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு பதில் உண்டு, ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு மேன்மை உண்டு. அப்போ இந்த ஜெபத்துல சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, ஆனாலும் கூட அழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பலன் கொடுக்கிறவர். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுவடை செய்வார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த ஜெப வாழ்க்கையில, இந்த ஆலயத்துல, இந்த ஜெப களத்துல வந்து அழுது ஜெபிக்கிற பொழுது நிறைவான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அழுகையோடு ஜெபம். யார் இனி பாக்குறாங்களா பார்க்கலையா அதெல்லாம் அந்த அம்மா யோசிக்கல. என் இருதயம் கசந்து மனம் கசந்து நான் இருக்கிறேன், அதனால அழுது எங்க அப்பாட்ட போய் ஜெபம் பண்ணுவேன்னு பரலோக தேவனை பார்த்து தான் அவங்க ஜெபம் பண்றாங்க. அப்போ நம்மளும் கூட இன்னைக்கு அநேக தாய்மார், நீங்க அழுகையோடு கூட இருக்கலாம், உங்க உள்ளெல்லாம் வேதனையோடு இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்தாகிலும் இந்த தாயார் தன்னுடைய குழந்தை ஒன்று வேண்டும் என்று சொல்லி அழுதாங்க. ஆனா நீங்க எத்தனையோ சூழ்நிலைகள்ல இந்த நாள்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, ஏசப்பாவுடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. நம்முடைய கண்ணீருக்கு தேவன் உடனே இறங்கி வருவார். கண்ணீரின் ஜெபத்திற்கு அதை அசட்டை பண்ணாதபடி பதில் கொடுக்கிற தேவன். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. நம்முடைய பிள்ளை ஏதாவது ஒரு பொருள் நம்மகிட்ட ஓடி வந்து அழுது அழுது அடம் பிடிச்சு கேட்டா நம்ம கொடுக்காம இருப்போமா? எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும். அந்த அழுகை வந்து நம்ம உள்ளத்துல ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணும். அதுபோல அப்பாவுடைய சமூகத்துல போய் நம்ம அழும்போது அவரை மனம் இறங்குவார். ஏசப்பாவுடைய இருதய கதவை நம்ம கண்ணீர் போய் தட்டும் பாருங்க. அப்போ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. ஆலயத்துல தேவனுடைய ஊழியக்காரனாகி ஏலி இருக்கிறாரு, அவரை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க இருதயத்துல உள்ள பாரத்தெல்லாம் ஏசப்பா சமூகத்துல சொல்றாங்க. அதுபோல நீங்களும் கூட அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பதில் தருகிறவராயிருக்கிறார். திரும்ப இரண்டாவதாக அவங்க அந்த கண்ணீரின் ஜெபத்தோடு நிறுத்தி விடவில்லை. ஜெபத்திற்கும் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு, ஒவ்வொரு மேன்மையான அனுபவங்கள் இருக்கு. இவங்களுக்குள்ள இருந்த அந்த இன்னொரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இரண்டாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீ உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை பண்ணி இந்த தாயார் ஜெபிக்கிறாங்க. முதல்ல எப்படி ஜெபம் பண்ணாங்க? அழுகையோடு தேவ சமூகத்துல போய் நின்னாங்க. இரண்டாவதாக பொருத்தனையோடு, எப்படி ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுமோ அதே போல ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு ஜெபிக்கணும். இப்படி யாராகிலும் பொருத்தனையோடு ஜெபித்திருக்கிறாங்களா? பரிசுத்தவான்கள் வேதத்துல பொருத்தனையோடு கூட ஜெபித்திருக்கிறாங்க. யாக்கோபு என்ற பரிசுத்தவான் கூட அவர் கோலும் கையுமா இருக்கிறார். அவரிடத்துல வேற எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்களும் அவருடைய கையில இல்ல. அந்த சூழ்நிலையில கூட அவர் சொல்றாரு, ஏசப்பா நான் போகிற இடத்துலலாம் நீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து சமாதானத்தோடு கூட இந்த இடத்துக்கு நீங்க திரும்பி வர பண்ணுனீங்கன்னா நான் எனக்கு தரும் எல்லா காரியத்திலும், தேவரே நீர் எனக்கு தரும் எல்லா காரியத்திலும் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் இந்த அம்மா கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க என்ன அடுத்த முடிவு எடுக்கிறாங்கன்னா, நான் பொருத்தனையோடு கூட ஜெபிப்பேன். பொருத்தனை பண்ணி ஜெபிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட இந்த பொருத்தனை நம்ம நிறைய பேர் அந்த வாழ்க்கையில கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இந்த பொருத்தனை ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா, எனக்கு நீங்க ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் 10 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல இப்பதான் இத்தனை நாட்கள்னு சொல்லல, அவங்க உயிரோடு இருக்கும் சகல நாளும் ஒரு ஊழியத்திற்கு தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிற ஒரு தாயை பாருங்க. உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் கர்த்தருக்கே அவனை நான் ஒப்பு கொடுப்பேன். அப்போ அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாங்க. உயிரோடு இருக்கிற நாட்களில் எல்லாம் அவன் உமக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லி. அப்போ இந்த பொருத்தனை ஜெபத்திற்கு தேவன் உடனடியாய் பதில்
பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் பாருங்க. அப்போ நீங்களும் கூட சில வேளையில அநேக தாய்மார்களுடைய காரியம் எதனால ரொம்ப வேதனைப்பட்டு எதனால துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னா, ஐயோ என் வாலிப மகன் ஏசப்பாவை பிரியமா நடக்கலையே, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலையே, என் வாலிப மகளுடைய காரியம் இப்படியா இருக்கிறதே, என்னைக்கு என் பிள்ளை ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்வாங்க. இப்படிலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஜெபம் பண்ணி நான் பார்த்துட்டேன், ஆனா நான் சோர்ந்து போயிருக்கிறேனே அப்படின்னு நீங்க ஒருவேளை இருக்கிறவங்களா இருந்தா ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பொருத்தனையோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் பிள்ளை உமக்காக வாழ எப்படியாகி என் பிள்ளைய ரட்சிப்புக்குள்ள நீங்க நடத்துனீங்கன்னா ஆண்டவரே ஸ்தோத்திர, ரட்சிப்புக்காக நான் ஜெபிப்பேன், பொருத்தனையோடு இந்த பிள்ளைய உயிரோடு இருக்கு சகல நாளும் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம பொருத்தனையோடு ஜெபிக்கலாம். அப்போ அந்த பொருத்தனையின் ஜெபத்தை தேவன் கேட்பார். இந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா என்ன செய்தார் பாருங்க, அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார். அப்ப இந்த அம்மா ஜெபத்தினால ஒரு வெற்றியை பார்த்துட்டாங்க. ஒரு ஜெபம் அவங்களுக்கு ஒரு வெற்றியான பலனை கொண்டு வந்து கையில கொடுத்துச்சு பாருங்க. ஏசப்பா சமூகத்துல பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அதுபோல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க, ஆனா அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க. அதுபோல நீங்களும் நானும் பொருத்தனையோடு கூட தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஒரு தாயை பாருங்க, பிள்ளைக்காக ஒரு உருக்கத்தோடு, ஒரு தாய்க்கு தான் அந்த பிள்ளையினுடைய காரியங்கள், அந்த பிள்ளையினுடைய எல்லா காரியங்களும் அவங்களுக்கு புரியும். உள்ளத்திலிருந்து அவங்க போராடி ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக உருக்கமா ஜெபிக்கிறாங்க. அன்றைக்கு சாலமோன் ராஜா கிட்ட 2 ஸ்திரீகள் வந்தாங்க. அந்த 2 ஸ்திரீகளுமே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல தங்கி இருந்தாங்க. ஒரே வீட்டுல குடியிருந்த 2 ஸ்திரீகள், ஒரு சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 3 நாட்களுக்கு பின்பதாக இன்னொரு சகோதரி ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஒரு நாள் இரவு வேளையில ஒரு பெண் ஒரு பிள்ளையின் மேல புரண்டு படுத்ததுனால அந்த குழந்தை மறித்து விட்டது. 2 பேருக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தை இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை மறித்ததுனால இந்த தாய் என்ன பண்ணாங்க, தன்னிடத்தில் இருக்கிற குழந்தையை தூக்கி உயிரோடு இருக்கிற குழந்தையை வைத்திருந்த தாய் பக்கத்துல கிடத்திட்டு அந்த குழந்தையை எடுத்து இவங்க வச்சுட்டாங்க. அப்ப 2 பேரும் நியாயத்துக்காக போகிறாங்க. அப்ப அந்த நியாயம் பேசுகிற அந்த ராஜா என்ன சொல்றாரு, ஏசப்பாட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த சாலமோன் ராஜா சொல்றாரு, சரி உனக்கு வேண்டாம் இவளுக்கு வேண்டாம், இந்த குழந்தையை 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துடலாம். உடனே தன்னுடைய குழந்தை ஏற்கனவே இறந்திருந்த தாய் என்ன சொன்னானா, பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அவளுக்கு வேண்டாம், ஆளுக்கு பாதியா எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையின் தாய், உயிரோடு இருந்த குழந்தையின் தாய்க்கு தான் அந்த உள்ளத்துல ஒரு பாரம். இதை நான் எப்படி எடுத்துக்கொள்றேன்னா ஒரு ஆத்தும பாரம். ஒரு ஆத்துமா, ஒரு குழந்தை, அதன் மேல தன்னுடைய குழந்தையா இருக்கிறபடினால ஒரு பெரிய ஒரு தாகம். அந்த அம்மாவுடைய அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:20. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். அப்பொழுது பாருங்க, அந்த தாய் வந்து ஜெபிக்கிற பொழுது அவ அந்த சமூகத்துல நிற்கிறா, ராஜ சமூகத்துல நிற்கிறா. ஆனா அந்த தாயினுடைய குடல் துடித்தது என்று அந்த வசனத்துல இருக்கு. அவளுடைய குடல் துடித்ததுனால அதை நீங்க என்கிட்ட கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, அதை அவளிடம் கொடுத்து விடுங்கள். அப்போ ஒரு பிள்ளைக்காக குடல் துடிக்க அவள் கதறி ஜெபிக்கிறார். இன்னைக்கு அநேக பெண்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, ஒரு சகோதரிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், இந்த நாட்கள்ல பாருங்க கொள்ளை நோய் வந்துருச்சு, வெட்டுக்கிளி வந்துருச்சு, பூமி அதிர்ச்சி அங்கங்க நடக்குது, வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா அந்த தாயாரோட பேசி கொண்டிருந்தேன். நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஐயோ என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தாறுதாரையா வடிந்தது. என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே. ஏசப்பா என் பிள்ளைய ரட்சித்ததுக்கு அப்புறம் வந்தாருன்னா நல்லா இருக்குமே, நானும் சேர்ந்து பரலோகம் போலாமே. அப்போ பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக இன்னைக்கு அநேக தாய்மார் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை
ஒருவேளை நீங்க கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்கள். பொருத்தனையின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். இன்னொரு காரியம், இந்த பொருத்தனை பண்ணி அது ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை தேவன் கொடுக்கிறார். கொடுத்த உடனே இந்த அம்மா, சிலர் பாருங்க பொருத்தனையை மறந்துடுவாங்க. ஆனா அந்த அம்மா பொருத்தனையை மறக்கல. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அழுது ஜெபம் பண்ணாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, பெற்று கொண்டாங்க பலனை. திரும்ப அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அதை கர்த்தரை கனம் பண்றாங்க. கர்த்தரை கனம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஒரு ஜெபம் பண்ணி அந்த இடத்துல கொண்டு தன்னுடைய குழந்தையை கொடுக்கிறாங்க. குழந்தையா இருந்ததுன்னு வேதத்துல போட்டிருக்கு. அந்த பிள்ளை குழந்தையா இருந்ததாம். பால் மறந்த குழந்தைய அவங்க எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு பெரிய பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனா கூட பிரிகிறதுக்கு தாய்க்கு மனசு இருக்காது. ஆனா இந்த தாய் குழந்தையா இருக்கிற பொழுதே அந்த பிள்ளைக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆலயத்துல கொண்டு வந்து விடுறாங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை வந்து பணிந்து கொண்டாங்களாம். கர்த்தரை கனம் பண்ணி ஜெபிக்க இந்த தாய் தவறவில்லை பாருங்க. ஜெபத்தை கேட்டாலும் கர்த்தரை கனம் பண்ணி வந்து பணிந்து கொள்றாங்க. அந்த மகன் என்ன செய்யறான்? கொண்டு குழந்தையா இருக்கிறவன ஆலயத்துல கொண்டு விடுறாங்க. ஆலயத்துல பணிவிடை செய்கிறான். ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தானா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம வளர்ப்போமா? பணிவிடை செய்கிற பிள்ளைகளை வளர்க்கிற தாய்மார்களுக்கு எத்தனை பேர் பாருங்க. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளை நீங்களும் நானும் வளர்க்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த சாமுவேல் அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமானவனாய் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உயர்த்தினார். அந்த தாய் குழந்தையாய் இருந்த பொழுதே அவனை பக்குவப்படுத்தி வளர்த்தாங்க. ஜெபித்ததோடு அவங்க நின்றல, பொருத்தனையோடு அவங்களுடைய காரியம் முடிந்து போகல, கர்த்தரை கனம் பண்ணவும் கற்றிருந்தாங்க. தன்னை கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளை உருவாக்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஏசப்பா, என்னுடைய குழந்தை உமக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளாய் நான் வளர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து நாம ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஜெபத்திற்கு நீர் கொடுக்கிற பலன்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஏசப்பா. அந்நாளை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் அழுகையோடு ஜெபம் பண்ணின காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதுபோல எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தாய்மார்கள் கண்ணீரோடு இருப்பார்களே, ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரியவர்கள் வாலிபர்கள் கண்ணீரோடு ஏசப்பா சமூகத்துல எந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணுவார்களே, ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுங்க ஏசப்பா. அது மாத்திரமல்ல, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற தாய்மார்கள் மேல கர்த்தர் மனம் இறங்குவீராக. குழந்தைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. அது மாத்திரமல்ல, என்னுடைய குழந்தையின் ரட்சிப்பு, என்னுடைய குழந்தையின் ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு இயேசப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. அது மாத்திரமல்ல இயேசப்பா, உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தவுடன் உம்மை கனம் பண்ணுகிற ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. இந்த மேன்மையான இந்த சிறப்பான ஆசீர்வாதங்களை ஜெபத்தின் பலன்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.